வெல்கம் பேக் டு வைப் ரியாக்ஷன் மை டியர் வைப் ரியாக்ஷன் லெஜெண்டரிஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ ஆஃப்டர் 5 months ஃபைனலி ஐ எம் பேக் வித் அ ஸ்பெஷல் அப்டேட். ஸோ அது என்ன அப்டேட்னு கேட்டிங்கன்னா, எஸ் நீங்கள் தம்ப்நெயில் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க, டைட்டில் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. நாங்கள் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்திருக்கோங்க. ஸோ அந்த ஷார்ட் ஃபிலிம் நேம் என்னன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நீங்கள் கேட்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ அது என்னன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, படம் பேர் மட்டை. திரும்பவும் சொல்கிறேன், மட்டை. இந்த படத்துக்கு ஏன் மட்டைன்னு பேர் வச்சோம்னா, அதுக்கான ரீசன் படத்தில் இருக்குது, படத்தில் கொடுத்துருக்கோம் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். ஸோ நீங்கள் அந்த படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த படத்தில் என்னுடைய பங்களிப்பு அது என்னன்னு நான் அதை லிஸ்ட்டு போட்டு வச்சுருக்கேங்க. அது சொல்லலைன்னா எனக்கு மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதை படித்து சொல்லிடுறேன், கொஞ்ச நேரம் தான். ஸோ இந்த படத்தில் நான் தான் ப்ரோட்டகனிஸ்ட். அதுக்கு அங்கிட்டு வீடியோ எடிட்டர், சவுண்ட் டிசைனர், கோ ப்ரொடியூசர் அண்ட் அடிஷ்னல் ஸ்க்ரீன் பிளே. ஸோ இந்த வேலைகள் எல்லாமே நான் தான் செஞ்சுருக்கேன். ஸோ என்னோட 100% டைம் அண்ட் எஃபர்ட் போட்டு இந்தந்த வேலைகள்லாம் நான் செஞ்சுருக்கேன்னு நான் நம்புகிறேன். உங்களோட ஹானஸ்ட் ரிவ்யூக்காக ஐம் வெயிட்டிங். அதுக்கப்புறம் இந்த படத்தில் செகண்ட் லீட் ரோலாக நடித்தது மிஸ்டர் ஸ்ரீதரன் ப்ரோ, தம்பி. ஸோ உங்களோட ஆர்வம், அந்த ஃபயர் தான் மட்டை ப்ராஜெக்டை ஃபினிஷ் பண்ணுறதுக்கு உதவுனுச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். எப்போ பார்த்தாலும் குரூப்பில் என்ன மட்டை அப்டேட், என்ன மட்டை அப்டேட்னு வலிமை அப்டேட் மாதிரி கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. ஸோ அதுக்காக தேங்க்யூ ஸோ மச். ஸோ உங்களுடைய இன்வால்மெண்ட், அந்த ஆர்வம், அந்த ஃபயர், அதுக்காக எல்லாத்துக்கும் தேங்க்யூ ஸோ மச். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த படத்துக்கு சினிமாட்டோகிராஃபர், சப்போர்ட்டிங் ஆக்டர் அண்ட் ஸ்டண்ட் கொரியோகிராஃபர் பண்ணது மிஸ்டர் பிரேம்குமார் மச்சி. தேங்க்யூ ஸோ மச்டா. உன்னோட டைம் அண்ட் எஃபர்ட் இந்த படத்துக்காக நீங்கள் போட்டு பயங்கரமாக உழைச்சிருக்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச்டா. அதுக்கப்புறம் இந்த படத்தில் ஒன் ஆஃப் த சப்போர்ட்டிங் கேரக்டராக நடிச்சது மிஸ்டர் விஷ்வின்ராஜ். ஸோ விஷ்வின் ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. ஸோ மட்டை ஷார்ட் ஃபிலிம் பார்த்தீங்கன்னா நாங்கள் 1 day தான் எடுத்துக்கிட்டோம் ஷூட் பண்ணுறதுக்கு. ஸோ அதுவும் நைட் டைமில் தான் ஷூட் பண்ணோம். ஸோ அந்த நேரத்தில் விஷ்வின் ப்ரோ ஒரு முக்கியமான ஃபங்க்ஷனில் இருந்தார். ஆனால் அந்த ஃபங்க்ஷனை விட்டுட்டு வந்து நம்ம படத்துக்கு நடிச்சு கொடுத்துட்டு போனார். ஸோ தேங்க்யூ ஸோ மச் விஷ்வின் ப்ரோ. அதுக்கப்புறம் another சப்போர்ட்டிங் ஆக்டர் திவ்யன் குமார் கண்ணன். ஸோ திவ்யன், தேங்க்யூ ஸோ மச் யா. இந்த படத்துக்கு நீ பயங்கரமாக உழைச்சிருக்க. ஆக்சுவலி திவ்யன் பார்த்தீங்கன்னா 2 சப்போர்ட்டிங் கேரக்டர் பண்ணியிருக்காரு. ஸோ ஒரு கேரக்டர் பார்த்தீங்கன்னா ரோட்டில் படுத்திருக்கோம், இன்னொரு கேரக்டர் பார்த்தீங்கன்னா காப்பாக்கியில் படுத்திருக்கோம். அவர் பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போகிற சீன்லாம் வேறு இருக்குது. ஸோ அந்த சீனெல்லாம் அழகாக நடிச்சு கொடுத்தாரு திவ்யன் தம்பி. ஸோ திவ்யன் குமார் கண்ணன், தேங்க்யூ ஸோ மச் யா. அதுக்கப்புறம் இந்த படம் ஓவரால் எடிட் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஃபைனலாக வந்து ஜாயின் பண்ணார் நம்ம மியூசிக் டைரக்டர் யாஷ்வின் குமார் கண்ணன். என்ன தான் அவர் லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக ஒரு மியூசிக் போட்டிருக்காருங்க. இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு மியூசிக் தேவைப்படல தான், பட் இருந்தாலும் அவர் அங்கங்கே சில மியூசிக்லாம் வந்து போட்டிருக்காரு. ஸோ அந்த மியூசிக்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அண்ட் அவர் கேகே ஸ்டூடியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனலும் வச்சுருக்காரு. உங்களுக்கு அவரோட சாங் அதெல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் அவரோட யூடியூப் சேனலில். ஏன்னா ஏகப்பட்ட சாங் போட்டிருக்காரு. ஸோ செக் பண்ணி பாருங்கள், ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த படத்தோட டீம் லீடர், இந்த க்ரூவோட டீம் லீடர் சதீஷ் குமார் கண்ணன். சீரியஸ்லி நான் எதிர்பார்க்கல. நான் நினச்சேன் வெறும் எடிட்டராக தான் இந்த படத்தில் வேலை செய்வேன் அப்படின்னு. ஆனால் சடனாக நீயே ப்ரோட்டகனிஸ்டாக இருந்துறேன் அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஸோ அந்த சான்ஸ்லாம் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ மிஸ்டர் டைரக்டர். ஆல்ரைட் மை டியர் வைப் ரியாக்ஷன் லெஜெண்டரிஸ். ஸோ படம் பார்த்தீங்கன்னா August 14 கலர் வெர்ஷன் எஸ்கே பிக்சர் என்டர்டெயின்மெண்ட்டில் ரிலீஸ் ஆகுது. ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் கோ டு யூடியூப் அண்ட் சர்ச் எஸ்கே பிக்சர் என்டர்டெயின்மெண்ட் அண்ட் யூ வில் ஃபைண்ட் ஹிஸ் சேனல். அதுக்காகிட்டு நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அண்டு நீங்கள் கலர் வெர்ஷன் நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கலாம். அதுக்கப்புறம் August 15 நம்ம சேனலில் மட்டை பிளாக் அண்ட் ஒயிட் வெர்ஷன் ரிலீஸ் ஆகுது. ஸோ மை டியர் வைப் ரியாக்ஷன் லெஜெண்டரிஸ், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள், ஓகேங்களா? ஓகே, இப்போ படத்தோட டைட்டில் தெரிஞ்சிருச்சு, படம் எப்போ ரிலீஸ் ஆக போகுதுன்னு தெரிஞ்சிருச்சு. ஆனால் படத்தோட டைம் எப்போ ரிலீஸ் ஆக போகுது அந்த டைம் தெரிலல. நான் இப்போ சொல்கிறேன். மட்டை கலர் வெர்ஷன் August 14 7 PM ரிலீஸ் ஆகுது. இந்த ஈவினிங் நைட் டைம் அந்த மாதிரி ரிலீஸ் ஆகுது 7 PM. அதுக்கப்புறம் August 15 மட்டை பிளாக் அண்ட் ஒயிட் வெர்ஷன் 7 PM ரிலீஸ் ஆகுது. ஸோ இதுதாங்க மட்டை மூவி ரிலீஸ் டேட் அண்ட் டைம். பார்த்தீங்கன்னா நான் திரும்பவும் சொல்கிறேன், 14 7 PM, அதுக்கப்புறம் 15 7 PM.
ஸோ ரெண்டும் 7 மணிக்கு தான் ரிலீஸ் ஆகுது. ஸோ அவ்வளோதான் மை டியர் வைப் ரியாக்ஷன் லெஜெண்டரிஸ். பட் இந்த வீடியோ இன்னும் முடியல, இன்னும் இருக்குது. இந்த படத்தோட டைரக்டரும் பேசணும்னு ஆசைப்பட்றாரு. ஸோ அவரும் இப்போ பேசுவார். இந்த படத்தோட மியூசிக் டைரக்டரும் பேசணும்னு ஆசைப்பட்றாரு. ஸோ அவரும் பேசுவார். அதுக்கு அங்கிட்டு இந்த வீடியோ முடிஞ்சிடுங்க. அவ்வளோதாங்க. ஸோ அவங்க பேசுகிறதெல்லாம் மறக்காமல் பார்த்துருங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப 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 முக்கியம். ஸோ மற்ற மூவிக்கு நீங்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ படம் ரிலீஸ் ஆகும், பாருங்கள். 2 வெர்ஷனும் ரிலீஸ் ஆகுது, பிளாக் அண்ட் ஒயிட் வெர்ஷன், கலர் வெர்ஷன், 2 வெர்ஷனும் ரிலீஸ் ஆகுது. ஸோ பார்த்துட்டு உங்களோட ஹானஸ்ட் ரிவ்யூவை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். நல்ல கமெண்டாக இருந்தால் தேங்க்யூ. இப்போ ஒரு வேளை படத்தில் ஏதாச்சும் குறைகள் அதெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் சொல்லுங்கள். அதை நாங்கள் அடுத்தடுத்த மூவியில் பார்த்து திருத்திக்கிறோம். உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் தான் சதீஷ்குமார் கண்ணன், ரைட்டர் டைரக்டர் ஆஃப் ஷார்ட் ஃபிலிம் மட்டை. இதுக்கு முன்னாடி நான் 2 ஷார்ட் ஃபிலிம் டைரக்ட் பண்ணியிருக்கேன். ஒன்றாவது டவுன்லோட்ங்கிற ஒரு படம், அப்புறம் அவள்ங்கிற ஒரு சீரிஸ் நான் டைரக்ட் பண்ணியிருக்கேன். இப்போது எங்கள் 3ஆவதா ஒரு ப்ராஜெக்ட் வருது, அது பேர் தான் மட்டை. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர்த்தோட உழைப்பு இருக்குது. ஒரு ஸ்ட்ராங்காக நாங்கள் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டு நாங்கள் ஷூட் பண்ணியிருக்கோம். ஃபெப்ரவரியில் நாங்கள் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணோம். அண்ட் இப்போது இந்த மாதம் ஆகஸ்டில் தான் நாங்கள் போஸ்ட் ப்ரொடக்ஷன்லேருந்து நான் கிளியர் பண்ணோம். ஏன்னா அவ்வளோ தூரம் நாங்கள் இந்த படத்துக்கு உழைப்பு ஒன்று நுணுக்கமாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அண்ட் நீங்கள் கேட்பீங்க அந்த அளவுக்கு டைம் எடுத்து நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு. ஸோ நீங்கள் அதை பார்க்குறதுக்காக தான் நாங்கள் 14 கலர் வெர்ஷனும் பிளாக் அண்ட் ஒயிட் 15ம் நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம். ஏன் 2 வெர்ஷன்னு கேட்டிங்கன்னா அதில் 2 விதமாக ஒரு விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ அதனால தான் நாங்கள் 2 மூலியமாக நாங்கள் ஷார்ட் பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் எனக்காக என்னோடய கேஸ்ட் அண்ட் க்ரூ வந்துட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காங்க. முக்கியமான ஒரு பர்சன் இதில், அவர் வந்துட்டு பார்ட் ஆஃப் ப்ரொடியூசர். யாருன்னா வைப் ரியாக்ஷன் சதீஸ்வரன். அவர் தான் இந்த படத்தோட எடிட்டரும் கூட. ஸோ அவர் தூங்காமல் சாப்பிடாம ஆக்சுவலி அவர் லைஃபுக்கு நிறைய சாக்ரிஃபை பண்ணி இந்த மட்ட ப்ராஜெக்ட் அவ்வளோ எடிட்டிங் ஒர்க்கும் சவுண்ட் டிசைன் எல்லாமே அவர் சூப்பராக கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவர் படத்தில் மெயின் ப்ரொட்டாகனிஸ்ட்டு கூட ஜீவன் ஒரு ரோல் பண்ணியிருக்காரு, ஒரு டெட்லிஸ்ட் ரோலு. நான் அப்படி தான் அவரை பார்த்துருக்கேன். ஏன்னா அவர் ரியல் லைஃப்பை விட கான்ட்ராஸ்டாக இருப்பேன் அந்த கேரக்டரில், அந்த ஜீவன் கேரக்டரில். அப்புறம் என்னோட இன்னொரு தம்பி மிஸ்டர் ஸ்ரீதரன், அவர் செகண்ட் லீடு வந்துட்டு ஒரு லோட் பண்ணியிருக்காரு, அது சூப்பராக வந்திருக்கு. என்னோட சினிமாட்டோகிராஃபர் மிஸ்டர் பிரேம்குமார் கண்ணன், அவருக்கும் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா அவர் சினிமாட்டோகிராஃபி மட்டும் இல்லாமல் ஸ்டன் கொரியோகிராஃபும் பண்ணியிருக்காரு, நுணுக்கமாக வேறு செஞ்சுருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நிறைய கேரக்டர்ஸ் வந்துட்டு இதில் இருக்காங்க. விஸ்வின் இருக்காங்க, அப்புறம் திவ்யன் ஒருத்தர் ரோல் ப்ளே பண்ணியிருக்காரு. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்துட்டு இதில் பாருங்கள். அப்புறம் கடைசியாக மங்காத்தால வர மாதிரி ஒருத்தர் வந்து அது மியூசிக் போகிற அவர் தான் மிஸ்டர் யாஷன் குமார். அவரோட மியூசிக் கடைசியில் வந்துட்டு ஒரு சூப்பராக வந்திருக்கு. ஸோ நீங்கள் அதோட பாருங்கள். ஸோ படம் பார்த்தீங்கன்னா 14 கலர் வெர்ஷன் வந்துட்டு வருது. எதுலனா எஸ்கே பிக்சர்ஸ் என்டர்டெயின்மெண்ட். அண்ட் பிளாக் அண்ட் ஒயிட் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 15 வருது. அது எதுலனா வைப் ரியாக்ஷன் 02ல யூடியூப் சேனல் ரிலீஸ் பண்ணுறோம். ஸோ உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு எப்போவுமே முக்கியம். பாசிட்டிவோ நெகட்டிவோ ப்ளீஸ் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு வேளை பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா நாங்கள் ஏற்றுப்போம், ஒரு வேளை நெகட்டிவாக இருந்துச்சுன்னா நாங்கள் அடுத்த வர போகிற ஷார்ட் ஃபிலிமுக்கும் நாங்கள் திருத்திப்போம். மறக்காமல் எங்கள் ஷார்ட் ஃபிலிம் வந்து பாருங்கள், அடுத்த வர ப்ராஜெக்டும் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். ரொம்பவே நன்றி என்னோட ப்ரீவியஸ் ப்ராஜெக்ட் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது. இதுக்கு வரப்போகிற ப்ராஜெக்டும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம் கைஸ், ஐம் குமார் ஃப்ரம் கேகே ப்ரொடக்ஷன். நம்ம இன்றைக்கி எதை பற்றி பேச வந்திருக்கோன்னா, வைப் ரியாக்ஷன் ஸ்டுடியோவும் எஸ்கே பிக்சர் என்டர்டெயின்மெண்ட்டும் மட்டன்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. 14 ஆகஸ்ட் கலர் வெர்ஷனும் 15 ஆகஸ்டும் பிளாக் அண்ட் ஒயிட் வெர்ஷனும் ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த கலர் வெர்ஷன் வந்து எஸ்கே பிக்சர் என்டர்டெயின்மெண்ட் யூடியூப் சேனலில் ரிலீஸ் ஆகும். அப்படி பிளாக் அண்ட் ஒயிட் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 15 ஆகஸ்ட் வைப் ரியாக்ஷன் 02 இந்த யூடியூப் சேனலில் வந்து ரிலீஸ் ஆகும். மறக்காமல் 14 ஆகஸ்ட் எல்லாரும் மட்ட ஷார்ட் ஃபிலிம் பாருங்கள். இந்த ஷார்ட் ஃபிலிமில் வந்து க்ரூ மெம்பர்ஸ் எல்லாரும் ஹார்ட் ஒர்க் போட்டு இந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சு முடிச்சிருக்காங்க. ப்ரொடியூசருக்கும் கோ ப்ரொடியூசருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். பிகாஸ் நம்ம கேகே ப்ரொடக்ஷனை சூஸ் பண்ணி மியூசிக் கம்போஸ் பண்ண சொன்னதுக்கு. நம்ம இந்த ஷார்ட் ஃபிலிமில் வந்து ஆர்சி வார்னு ஒரு பாட்டு கம்போஸ் பண்ணியிருக்கோம். மறக்காமல் கேகே ஸ்டுடியோ யூடியூப் சேனலில் போய் செக் அவுட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஆல். கண்டிப்பாக நீங்கள் இந்த மட்ட ஷார்ட் ஃபிலிமை பார்த்து சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நாங்கள் க்ரூ மெம்பர்ஸ் எல்லாரும் நினைக்கிறோம். கீப் சப்போர்ட். எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நெகட்டிவோ பாசிட்டிவோ அதை நாங்கள் அக்செப்ட் பண்ணி நாங்கள் மாற்ற ட்ரை பண்ணிக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். ஓகே, பாய்.